இந்த பாட்டு எல்லாரும் சொல்லும்போது நான் என்ன புண்ணியம் செஞ்சேன்னு எனக்கு தெரியல. இது பாடின பாட்டு தான். ஆனால் இதை பாடும்போது இது கேட்கும் போதெல்லாம் எனக்கெல்லாம் எல்லா அளவுலையும் ஒரு தகுதியும் கிடையாது. அதே மாதிரி தான் எனக்கு யார் உண்டு. இந்த பாட்டு பொறுத்தவரையில் பாடும்போது என்னுடைய மனைவி என்னை கூட்டு போன என் நண்பர் அவர் சும்மா எனக்கு பஸ் ஏற்றிட்டு திரும்பினாங்களாம் பாருங்க. அந்த என்னை ஏற்றி விட்ட காருடைய டோர் பஸ் நான் ஏறின பஸ்ஸே மோதிட்டு போயிட்டு. சரி இதுதான் அப்படின்னு பார்த்தா என்னுடைய மனைவி ரிலீஸ் பண்ண 3வது நாளில் என்னுடைய மனைவி செவ்வாப்பேட்டை பிளாட்ஃபார்மில் 3 கம்பார்ட்மெண்ட் தள்ளி போய் விழுந்துட்டாங்க. அவ்வளோதான் எங்கள் கதை நினச்சிட்டோம். ஆனால் கர்த்தர் பாதுகாத்தார். அது மாத்திரம் இல்லை, என்னுடைய நாங்கள்லாம் எங்களுக்கு வேறு ஸ்போர்ட்ஸே தெரியாது. நாங்கள் வியாபாரம் பண்ணலான்னு கொரோனா காலத்தில் பார்த்தோம். ஆனால் எனக்கும் எங்களுடைய டீமில் இருக்கிற 60 குடும்பங்களுக்கும் கர்த்தர் இந்த பாட்டு தான் சாப்பாடு போட்டுச்சு. முதலாவது கர்த்தருடைய கிருபை இந்த பாட்டு. அதுதான் அந்த நேரத்தில் தான் அண்ணன் எத்தனையோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள் மத்தியில் இந்த உதவாக்கரையும் கூப்பிட்டு கர்த்தர் அண்ணன் மூலியமாக பயன்படுத்து.